இந்த எக் ஒரு சூப்பர் ஃபுட். உங்க குழந்தைங்களுக்கு எக் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தை நல மருத்துவர், தஞ்சாவூர். இந்த எக் உண்மையாவே ஒரு பவர் ஹவுஸ். ஏன் அப்படின்னா இட் இஸ் பேக்ட் வித் ப்ரோட்டீன்ஸ். உங்க விட்டமின்ஸ் ஏ, டி, இ, கே, பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, உங்க கோலின் இருக்கு. இது உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களோட மசில் பில்டிங்க்கும் ரொம்பவே சூப்பரான ஃபுட். அதனாலதான் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் உங்க சில்ட்ரன்ல 6 மாசத்துல இருந்து 7 மாசத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது 8 மாசம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க எல்லாருக்குமே வர டவுட், எக் ஒயிட் முதல்ல கொடுக்கணுமா எக் எல்லோ முதல்ல கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எக் எல்லோ தாங்க முதல்ல கொடுக்கணும். 1/4 ஆஃப் தி பாயில்ட் அண்ட் குக்ட் எக் எல்லோவை முதல்ல குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நல்லா சேருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 1 ஹோல் எக் எல்லோ கொடுக்கலாம். அதுவும் நல்லா சேருதுன்னா எக் ஒயிட் உங்க குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஏன் எக் ஒயிட்டை லேட்டர் டேட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம்னா, சில டைம் எக் ஒயிட்ல உள்ள ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கு அலர்ஜி காஸ் பண்ணலாம். அண்ட் எப்பவுமே எக் கொடுக்கும் போது நல்லா குக்ட் எக்கா கொடுங்க. ஏதோ ஒரு பாயில்ட் எக்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டீம்டு ஸ்கிராம்பிள்ட் எக் கொடுங்க. இது ரெண்டும் பெஸ்டான சாய்ஸ். ஏன் அப்படின்னா ஹாஃப் குக்ட் எக்கா நீங்க கொடுக்கும் போது ஒரு ரிஸ்க் ஆஃப் சால்மனெல்லா இன்ஃபெக்ஷன் இருக்கு. எங்க வீட்டுல குட்டீஸ் ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது பாப்கார்ன் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க, பாப்கார்ன் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பேபிஸ்க்கு எக் எப்படி கொடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதை பத்தின டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.